வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தாத்காலிக் வர்த்தமான் கால் அப்படின்னா ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். தாத்காலிக் வர்த்தமான் கால், தாத்காலிக் அப்படின்ற வேர்டோட மீனிங் டெம்பரரிலி அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அந்த ஒர்க் நடந்துட்டு தான் இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகுவோ இல்லையோ தெரியாது. அதனால தான் இதை தாத்காலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்காலிக் வர்த்தமான் கால். இங்கே ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்குற மேல் ஃபீமேல்னு எழுதியிருக்கிற இது மேல்னு எழுதுனது மஸ்குலைன் ஜெண்டரில் யூஸ் பண்ணுவோம், அது ஃபீமேல் ஃபெமினைன் ஜெண்டரில் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா மேல் ஃபீமேல்னு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான். நம்ம கேட்போம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அந்த பையன் சொல்லுவான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அது ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? மே பढ़ रहा हूँ, मैं पढ़ रहा हूँ. இப்போ ஞாபகம் வந்துருச்சு இல்லையா உங்களுக்கு? நான் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து மறுபடியும் வர்த்தமான் காலுக்கு எதுக்கு வந்தேன்? ப்ரெசன்ட் டென்ஸ்னா நீங்கள் இதெல்லாம் மறந்துருப்பீங்க, இப்போ எல்லாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு, அப்போ மறக்க மாட்டீங்க. மே ஹூம், மே சப்ஜெக்டாக இருக்கும்போது ஹூம் வரும், ஞாபகம் வந்துருச்சா? மே பढ़ रहा हूँ, ரஹா எதுக்கு போட்டோம் நம்ம இங்கே? மேலாக இருக்கிறா, சிங்குலராக இருக்கிறா, அதனால பढ़ रहा हूँ. அதே ஒரு பொண்ணு கிட்ட கேட்டோம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த பொண்ணு சொல்லு மே पढ़ रही हूँ, நான் படிக்கிறேன். மே पढ़ रही हूँ, மே पढ़ रही हूँ. ரஹி எதுக்கு போட்டோம்? ஏன்னா ஸ்திரீலிங். இப்படி போடுறது எல்லாமே எப்போவுமே ஸ்திரீலிங்காக தான் இருக்கும். தும் पढ़ रहे हो, நீ, தும்ங்கிறது நீ இல்லைன்னா நீங்கள், ப்ளூரல் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட சேம் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். தும் கர்த்தாவாக இருக்கும்போது, தும் சப்ஜெக்டாக இருக்கும்போது ஹோ அப்படின்னு போடுவோம் இல்லையா? தும் पढ़ रहे हो, நீ படிச்சுட்டு இருக்க, நீ படிச்சுட்டே இருக்க. நான் பார்க்கும்போது நீ படிக்கிற, அதனால் நான் சொல்கிறது என்ன? தும் पढ़ रहे हो, நீ படிச்சுட்டு இருக்க. அது ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா, அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? தும் पढ़ रही हो, தும் पढ़ रही हो, நீ படிச்சுட்டு தான் இருக்கிற. रही हो, तुम पढ़ रहे हो, तुम पढ़ रही हो. यह वह राम पढ़ रहा है. இது சிங்குலராக இருக்கணும், மேலே இருக்கணும். அப்புறம் நம்ம எப்படி சொல்லுவோம்? यह वह राम पढ़ रहा है அப்படின்னா राम पढ़ रहा है, ராம் படிச்சுட்டு இருக்கிறான். राम पढ़ रहा है, படிச்சுட்டு இருக்கிறான். यह அப்படின்னா இங்கே ஒரு பையன் நிற்கிறான், அவனும் படிச்சுட்டு இருக்கிறான் உட்காந்துட்டு. அப்போ நம்ம சொல்லுவோம் ய पढ़ रहा है, இவன் படிச்சுட்டு இருக்கிறான். அங்கே ஒரு பக்கத்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு பையன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? वह पढ़ रहा है, वह पढ़ रहा है. राम पढ़ रहा है, रहा है இங்கே பாருங்கள், राम पढ़ रहा हैன்னு வந்துருச்சு இல்லையா? சிங்குலராக இருக்கணும், மேலே இருக்கணும். ஏ அப்புறம் அதே லடுக்கி ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? சீதா पढ़ रही है, சீதா पढ़ रही है. சீதா படிச்சுட்டே தான் இருக்கிறா, நம்ம படிச்சு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா. சீதா पढ़ रही है. यह पढ़ रही है ना, இங்கே ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா, அப்போ நம்ம சொல்லுவோம் यह पढ़ रही है, இவன் படிக்கிறா. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறா, वह पढ़ रही है, சீதா पढ़ रही है. ये वे लड़के पढ़ रहे हैं, पढ़ रहे हैं, ये पढ़ रहे हैं, लड़के पढ़ रहे हैं அப்படின்னா என்ன? இங்கே நிறைய பசங்க உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? लड़के पढ़ रहे हैं, लड़के पढ़ रहे हैं, பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா ராம் और ஷாம் पढ़ रहे हैं, पढ़ रहे हैं இப்படி நீங்கள் ஒரு பொட்டு கொடுத்தா தான் இது ப்ளூரல் ஆயிரும். ஹேன்னு எழுதிட்டு இங்கே ஒரு பொட்டு கொடுத்தா ஹே ஆயிரும். अनुनासिक. रहे हैं, ये पढ़ रहे हैं, वे पढ़ रहे हैं. இங்கே நிறைய பக்கத்துலேயே நிறைய பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏ ஒரே ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான், அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏல யஹ, யஹ அப்படின்னு சொல்லுவோம். இது வஹ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவோம்? ஏன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? ஏ वे அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏ லடுக்கே, ஏ पढ़ रहे हैं, ஏ पढ़ रहे हैं. இங்கே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதனால் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏ पढ़ रहे हैं. அங்கே நிறைய பசங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? वे पढ़ रहे हैं, लड़के पढ़ रहे हैं, பசங்க पढ़ रहे हैं, இது ப்ளூரல். அப்புறம் ஏ वे लड़कियाँ पढ़ रही है,
அங்கே நிறைய பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், லடுக்கியா பட் ரஹி ஹை, பொண்ணுங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரஹி ஹை, ஏ பட் ரஹி ஹை, ஏ பட் ரஹி ஹை அப்படின்னு என்ன, இங்கே நிறைய பொண்ணுங்க உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த பொண்ணுங்க நிறைய இவங்க வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ பட் ரஹி ஹே இங்கே பொட்டு இருக்கணும். ஹே வே பட் ரஹி ஹே, அங்கே நிறைய கொஞ்சம் தூரத்தில் நிறைய பொண்ணுங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம், வே பட் ரஹி ஹே, ஏ பட் ரஹி ஹே, வே பட் ரஹி ஹே. யஹோட ப்ளூரல் தான் ஏ, வஹோட ப்ளூரல் தான் வே. இப்போ உங்களுக்கு பாருங்க, இங்கே படி இருக்கிறது செல்லுன்னு அப்படின்னு போட்டுட்டு இப்போ நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மே செல் ரஹா ஹூம், மே செல் ரஹி ஹூம், तुम चल रहे हो, நீ நடந்துட்டு இருக்கிற, செல்லுனா நடக்கிறது. तुम चल रहे हो, तुम चल रही हो. यह चल रहा है, वह चल रहा है, राम चल रहा है. यह चल रही है, वह चल रही है, सीता चल रही है. இப்போ சீதா ஒருத்தி தான் நடந்துட்டு இருக்கிறா. ये चल रहे हैं, இவங்க எல்லாருமே நடந்துட்டு இருக்கிறாங்க. वे चल रहे हैं, இவங்க நிறைய பேர் நடந்துட்டு இருக்கிறாங்க. लड़के चल रहे हैं, இந்த பசங்க நிறைய பேர் चल रहा है. இது மேல் ஜெண்டர் தான் இருக்கணும், ஃபீமேலாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ரஹேங்கிறது போடுவோம். அதே லடுக்கியா அப்படின்னா ரஹி வந்துடும். चल रहे हैं, वे चल रहे हैं, அந்த பசங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏ சல் ரஹி ஹே, வே சல் ரஹி ஹே. அப்படி நிறைய நீங்கள் கிரியாதாத்தம் எடுத்துக்கோங்க. இப்போ கா, கானாவோட கா. அப்போ நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க, மே கா ரஹா ஹூம். அதே ஒரு பொண்ணாக இருந்தால் எப்படி சொல்லுவா, மே கா ரஹி ஹூம். நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், தும் கா ரஹே ஹோ. அது ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு எப்படி சொல்லுவோம், தும் கா ரஹி ஹோ. யஹ கா ரஹா ஹே, இவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம், யஹ கா ரஹா ஹே. அந்த பையன், அங்கே ஒரு பையன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறான், அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லுவோம், வஹ கா ரஹா ஹே, ராம் கா ரஹா ஹே. இங்கே நிறைய பேர் உட்காந்துட்டு, நிறைய பசங்க பேர், நிறைய மேல் ஆளுங்க, ஆண்கள் அப்படின்னு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படி சொல்வோம், ஏ கா ரஹே ஹே, ஹே இந்த பொட்டு வந்துடும் இல்லையா, கா ரஹே ஹே, வே கா ரஹே ஹே. அவங்க நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம சொல்வோம் வே கா ரஹே ஹே, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. लड़के खा रहे हैं, राम और श्याम खा रहे हैं, விஜய் और சூர்யா खा रहे हैं. அந்த மாதிரி நிறைய. இப்போ வந்து கா செல்லுனா நடக்கிறது, கானா சாப்பிட்றது, படுனா படிக்கிறது, சோ அப்படின்னா சோனாவோட சோ தூங்குறது. मैं सो रहा हूँ, मैं सो रही हूँ, तुम सो रहे हो, तुम सो रही हो, राम सो रहा है, सीता सो रही है, लड़के सो रहे हैं, लड़कियाँ सो रही हैं. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வேறையும் கிரியாதாத்து எடுத்துக்கலாம். இப்போ ஹன்ஸ், ஹன்ஸ்னா என்ன, சிரிக்கிறது, ஹஸ் ஹஸ். அப்போது மே ஹஸ் ரஹா ஹூ, நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன், ஹஸ் ரஹா ஹூ, மே हंस, मैं हंस रहा हूँ, मैं हंस रही हूँ, तुम हंस रहे हो, तुम हंस रही हो, राम हंस रहा है, सीता हंस रही है, लड़के हंस रहे हैं, लड़कियाँ हंस रही हैं. रो, रोनावड़े रो, ரோனாவுடைய ரோ எடுத்துக்கலாம். ரோ, ரோனா அழுகிறது, அழுதுட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மே ரோ ரஹா ஹூ, நான் அழுதுட்டு இருக்கேன். மே ரோ ரஹி ஹூ,
நான் அழுதுட்டு இருக்கிறேன் ஒரு பொண்ணானா அப்படி சொல்லுவோம். தும் ரோ ரஹே ஹோ, நீ அழுதுட்டு இருக்க. அதை ஒரு பொண்ணை பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம்? தும் रो रही हो. राम रो रहा है, सीता रो रही है, लड़के रो रहे हैं, लड़कियां रो रही हैं. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். मैं இருக்கும்போது हूँ, तुम हो, यह वह राम, ஏதோ ஒரு நேம் लड़का है, ये वे लड़के हैं அப்படின்னு வரும். लड़कियां है வரும், ஆனால் ரஹி வரும். இந்த ரஹி இதை மட்டும் நீங்கள் இப்படி போடுறது மட்டும் மறக்காதீங்க. அப்புறம் ரஹாங்கிறது ரஹே, ரஹா, ரஹே, ரஹா, இதெல்லாம் என்ன எப்போவுமே மேல் ஜெண்டருக்கு தான் வரும் அப்படிங்கிறது மறக்காதீங்க. அப்புறம் இனி நிறைய நீங்களே இந்த இதை எடுத்துக்கோங்க. சல்னா நடக்கிறது, கானா சாப்பிட்றது, சோனா தூங்குறது, ஹஸ்னா சிரிக்கிறது, ரோ அழுகிறது, அதுக்கப்புறம் வேறு என்ன? दौड़ना, उठना, बैठना, उड़ना, அப்புறம் நஹானா, நஹானானா குளிக்கிறது. அப்புறம் அந்த மாதிரி நிறைய கிரியா எடுத்துகிட்டு அதோடைய நான் எடுத்து போட்டுட்டு கிரியா அதை ஹத்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதே மாதிரி சார்ட் போட்டுட்டு ஃபுல்லாக ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இது तात्कालिक वर्तमान काल, प्रेजेंट कंटिन्यूअस टेंस. ओके, थैंक यू.